இது ஒரு சகோதரியோட கேள்வி. ஜனாசா நேரத்தில் ஏன் பிரச்சனை செய்கிறாங்க, இமாம் தொழுவ வச்சா நல்லது தானே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களுக்கான தெளிவான பதில் வேணும். ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அந்த ஜனாசாவில் அடக்கிறதுல ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? ஒரு பள்ளிவாசலில் ஒரு இமாம் நியமிச்சிருக்கிறாங்க, அந்த இமாமை தொலை வச்சா நீங்களும் தொழுதுட்டு பேசாமல் போய் அடைக்கிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த கேள்வியே தப்பு. ஜனாசாவில் பிரச்சனை நம்மளா பண்ணுறோம், அவங்கள பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணுறது யாரு? அவங்க தான். என்ன பண்ணுறாங்க? உங்கள் அண்ணன் இறந்துட்டாரு, உங்கள் தகப்பனார் இறந்துட்டாங்க, தாயார் இறந்துட்டாங்கன்னா இங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணாத. அடக்கம் பண்ணாதன்னு முதல்ல சொன்னது நம்மளா அவங்களா? அவங்க தான் சொல்றாங்க. பிரச்சனை நம்மளாம் பண்ணல, நம்மளுக்கு என்ன தேவையா? அது என்ன பிரச்சனை பண்றதுக்காக தௌஹீத் ஜமாத்தை வச்சிருக்கிறோம்? அது தேவையே இல்லை. பிரச்சனை பண்றது யாருன்னா கபர்ஸ்தானை தங்களுடைய சொந்த இடமாக யார் ஆக்கி கொண்டார்களோ அவங்க தான் பிரச்சனை பண்றாங்க. பொது மையவாடி என்பது அது பொது மையவாடி, எல்லாத்துக்கும் சொந்தமானது. ஒரு ஊர்ல 4 கொள்கை சாவர்கள் இருப்பாங்க, அவங்கவுங்க சித்தாந்தத்தில் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எல்லாரையும் கொண்டு போய் அடக்கலாம். யாருக்கும் அவங்களுக்கு உண்டான உரிமை. அது பொது மையவாடி. அது பொது மையவாடியில ஒன்னே அடக்க மாட்டேன், உன் தகப்பனார் அடக்க மாட்டேன், உன் தாயார் அடக்க மாட்டேன் இப்படின்னு பிரச்சனை பண்றது நாமளா அவங்களா? யார் பிரச்சனை பண்றா? பிரச்சனை பண்றது அவங்க. நம்ம பிரச்சனை எல்லாம் பண்ணல. நம்ம என்ன செய்யறோம்? ஏன் கொள்கையின் அடிப்படையில நான் தொலை வச்சு நாங்க அடைக்கிட்டு போறோம். இது என்ன பிரச்சனையா? இது எப்படிங்க பிரச்சனை வரும்? ஒன்றும் வேண்டாம். ஏன் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி ஆக்க நான் முடிவு பண்றேன், உடனே இமாம் நின்றுட்டு நீ எப்படி பிரியாணி ஆக்கலாம், நீ பிரச்சனை பண்ற அப்படின்னா, என் வீட்டில் பிரியாணியும் ஆக்குவேன், நெய்ச்சோறும் ஆக்குவேன், பழைய சோறு கூட நான் குடிப்பேன், ஏன் விருப்பம்டாது? நீ என்ன தலையிட்டு ஏன் பிரியாணி ஆக்கிட்டான், பிரியாணி ஆக்கிட்டான், பிரச்சனை பண்றான் அப்படின்னா லூசுன்னு அர்த்தம். அவன் தான் லூசு. அது என் வீட்டில் என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணுவேன். அதே மாதிரி என் கொள்கை சார்ந்த விஷயம் என் தகப்பனாருக்கு நான் தொலை வைப்பேன், அல்லது எங்க ஜமாத்து உழவு தொலை வைப்பாங்க, அது நான் முடிவு பண்ணுவேன். நான் தான் தொலை வைக்கணும்னு நீ ஏன் முடிவு பண்ற? என் வீட்டு சமையல என் மனைவி ஆக்குவா, பள்ளிவாசல் இமாம் நான் தான் உன் வீட்டில் சமையல் பண்ணுவேன் அப்படின்னா சரி இமாம் ஆயிடுச்ச சோறாக்குங்க அப்படின்னு விடுவீங்களா? அது எப்படி விடுவிய? அது எப்படி என் உரிமை சார்ந்த ஒரு விஷயமோ இன்னொரு ஆள் தலையிட முடியாதோ, அதே மாதிரி என் அண்ணனுடைய ஜனாசாவை என் தாயினுடைய ஜனாசாவை நான் தொலை வைக்கிறேன், நீ எதுக்கு வர? அப்ப பிரச்சனை யார் பண்றான்னு விளங்கணும். நம்ம பிரச்சனை என்ன பண்ணல, மூக்க நுழைக்கிறது அவங்க தான் மூக்க நுழைக்கிறாங்க. நான் தான் தொலை வைப்பேன், நான் தான் அதை செய்வேன், நான் தான் இதை செய்வேன். உனக்கு யாரும் அந்த அதிகாரம் தந்தா? முதல்ல அதையா சொல்லுங்க. அரசாங்கம் அந்த அதிகாரம் தந்திருக்கா? ஊர்ல யார் இறந்தாலும் பள்ளிவாசல் இமாம் தான் தொலை வைக்கணும், அது சுன்ன ஜமாத் பள்ளிவாசல் இமாம் தான் தொலை வைக்கணும் அப்படின்னு ஏதாவது அதிகாரம் அரசாங்கம் தந்திருக்கா? அது இல்லை. சரி, இஸ்லாமாவது அப்படி தந்திருக்கா? குர்ஆன் ஹதீஸ்ல இந்த ஊர்ல பண்டாரவடையில எவர் இறந்தாலும் அந்த சுன்ன ஜமாத் பள்ளிவாசலுடைய இமாம் தான் தொலை வைக்கணும், இன்னும் இருக்குப்பா ஆயத்து நம்பர், அப்படியாவது காட்டுங்க. நாங்க விட்டுருதோம். குர்ஆன் ஹதீஸ்ல இவர் தான் தொலை வைக்கணும், வேற யாரும் தொலை வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆயத்தை காட்டுங்க. அப்படி நீங்க காட்டிட்டா கூட சரின்றதும். 2 தானுங்க, ஒண்ணு நாட்டு சட்டம் அல்லது குர்ஆன் சட்டம். ஒண்ணு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் யார் இறந்தாலும் பள்ளிவாசல் இமாம் தான் தொலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் காட்டுங்க. இல்லையா நாட்டு சட்டத்தில இருந்தையாவது காட்டுங்க, பள்ளி வாசல்ல இந்த இமாம் தான் தொலை வைக்கணும், வேற யாரும் தொலை வைக்க கூடாது ஜனாசாவிற்கு அப்படின்னு இந்திய நாட்டு சட்டத்துல காட்டுங்க. சவால் விடுகிறோம், சவாலாக சொல்றோம். எந்த இமாம்னாலும் வரட்டும், எந்த ஜமாத்தினாலும் வரட்டும், சொல்லட்டும் பார்ப்போம். யாரு இறந்தாலும் பள்ளிவாசல் இமாம் தாங்க தொலை வைக்கணும், இன்னும் இருக்குது ஆயத்து ஹதீஸ் சொல்லுங்க. நாங்க கேட்க ரெடி, நாங்க கேட்க ரெடி. அல்லது நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில இந்த பிரிவின் அடிப்படையில இவங்க தான் தொலை வைக்கணும், அப்படியா காட்டுங்க. நீங்களா அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு, நீங்களா சட்ட ஒழுங்க கையில் எடுத்துக்கிட்டு, நீங்களா தொலை வைக்க கூட நான் தான் தொலை வைப்பேன், நீ எனக்கு பின்னால் நான் தொழணும் அப்படின்னு சொன்னால் இது அராஜகம் பண்றது யாரு? யார் அராஜகம் பண்றா? நாம பண்றோமா அவங்க பண்றாங்களா? அதனால பிரச்சனை நாம பண்ணல, ஒரு காலத்திலும் பண்ண மாட்டோம், அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. பிரச்சனை பண்றது அவங்க தான் பிரச்சனை பண்றாங்க.
இல்லாத சட்டத்தை தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த கபர்ஸ்தானி எல்லாம் அவங்களுக்கு சொந்த வீடு மாதிரி நினைத்து கொண்டு அவங்க சொந்த வீட்டுல அப்படி முடிவு பண்ணட்டும். இப்ப இமாமோ அல்லது ஜமாத் தலைவர் அவருடைய வீட்டுல போய் நம்ம பிரச்சனை பண்ண முடியுமா? உன் வீட்டுல இதைத்தான் ஆக்கணும், உன் வீட்டுல இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா? அது எப்படியோ உரிமை பிரச்சனையோ அதே மாதிரி இது என் அண்ணன், என் தம்பி, என் மாமா ஒண்ணு செய்வாங்க. ஒரு சவாலு கவனிச்சு சொல்றேன். இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இறந்துட்டாரு, நான் தான் கொலை வைப்பேன் அப்படின்னு நீங்க உரிமை கொண்டாடுது இல்ல, இன்னொரு உரிமை கொண்டாடுங்க. மார்க் அடிப்பில் அது கூட சரி. என்ன உரிமை? என் அண்ணன் இறந்துட்டாரு அல்ல என் தகப்ப இறந்துட்டாரு, ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டாரு. வா இமாம கூப்பிடு, அந்த கடன் அடைக்க சொல்லும். முதல்ல தொலை வைக்கிறதுக்கு மட்டும் உரிமைன்னு வாரிங்களப்பா. தொலை வைக்கிறதுக்கு நான் தான் உரிமை. சரி, என் வாப்பா இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன். வா ஜமா தலைவர்கள் எல்லாரும் வாங்க, 10 லட்சம் ரூபாய் கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்லு. ரசூலா சொன்னாங்கல்ல, ரசூலா அப்படி சொன்னாங்கல்லங்க, ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? முதல்ல யாருக்காவது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஜனாசா கொண்டு வந்தா கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருந்தா நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்க தொழுது கொடுங்க ஆரம்பத்துல. அதுக்கு பின்னால கடைசி காலத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டால் அந்த ஜனாசாவிற்கு சொத்துக்கள் இருந்தால் வாரிசுகள் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஜனாசாவிற்கு கடன் இருந்தால் அது நான் பொறுப்பு. யாரு சொன்னா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போய் தொலை வச்சாங்க. நான் பொறுப்பு, அந்த ஜனாசாவுக்கு என்ன கடன் இருந்தாலும் நான் பொறுப்பு இருக்குல்ல. இப்ப வாங்க, எல்லா இமாம்களும் வாங்க, எல்லா ஜமாத் தலைவர்களும் வாங்க, ஒரு ஜனாசாவுக்கு நாங்க தான் உரிமை, நாங்க தான் கொண்டாடுவோம், நாங்க தான் தொலை வைப்போம். வா அந்த ஜனாசாவுக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் கிளம்பிடுவான். இறக்கிறதுக்கு முன்னாடியே வாப்ப சக்கராத்து ஹாலில் இருக்கிறேன்னு வைங்களேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு விசா மண்டையை போட்டுருவாரு. வா கெட்டு இப்ப நான் தொலை வைக்கிறேன்னா என் அண்ணன் அவருடைய கடனை நான் தான் சுமக்கணும், என் தாயி அவங்களுடைய கடனை நான் தான் சுமக்கணும், என் தந்தை அவருடைய கடனை நான் தான் சுமக்கணும். கடன்காரன் என் வீட்டுக்கு தான் வருவான், உன் வீட்டுக்கு தான் வரான். என் தகப்பனா கடன் வாங்கி இறந்துட்டாருன்னா கடன் வாங்கினவரு யார் வீட்டுக்கு போறான்? கடன் கொடுத்தாலு என் வீட்டுக்கு வருவானா உன் வீட்டுக்கு வருவானா? அப்ப இதுல எல்லாம் வந்து நின்றுட்டு நீங்க பாத்துக்கிடுங்க. என்னப்பா ஜமாத் நடத்துறீங்க? இதுலதான் நீங்க புரியணும். அராஜகம் யாரு பண்றா, அக்கிரமங்கள் யார் பண்றா, பிரச்சனை யார் பண்றா? அவங்கதான் பண்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்? எப்ப ஜனாசா அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நான் தான் பார்த்தேன். நீங்க கடன் வாங்குறது விடுங்க. ஒரு ஆளு சக்கராத்து ஹால்லையோ முடியாமே இருக்கிறாரு, இந்த இமாம் போய் பார்க்கவா செய்யறாரா? ஊர்ல எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்காக இந்த இமாம் போய் பார்ப்பாரா? நோய்வாய்ப்பட்டு எத்தனை பேர் இறக்குறாங்க. நீங்க மற்ற சகோதரர்கள் சிந்திக்கணும். இதெல்லாம் இந்த கேள்விய தௌஹீத் ஜமாத் கேட்டது என்று அந்த இமாம்கிட்ட போய் கேளுங்க. எப்ப கொள்கையெல்லாம் விட்டுருவோம், நீ ஒரு கொள்கையில இரு, நான் ஒரு கொள்கையில இருக்கிறேன், எல்லாம் இருக்கட்டும், தொலை வைக்கணும், நீ தான் தொலை வைக்கணுங்கிற அந்த உரிமையை கேட்கிறீங்கள. இவ்வளவு நாள படுத்த படுக்கையில கடந்தார, படுத்த படுக்கையிலேயே மலஞ்சலம் கழிச்சார, போய் எட்டி பார்த்தியா நீ? அவருக்கு நீ என்ன உதவி செஞ்ச? இன்னைக்கு இறந்துட்டாரு, நான் தான் தொலை வைப்பேன். சரி, நேற்று வரை படுத்த படுக்கையில கிடந்தாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு ரூபாய் இல்லாம கிடந்தாரு, காசு பணம் இல்லாம கிடந்தாரு, ஒவ்வொருத்தண்டைய பிச்சை எடுத்தாரு, பிச்சை எடுத்து டாக்டர் பண்ணி கொடுத்தாரு. நீ என்ன செஞ்ச? இன்னைக்கு உரிமை கொண்டாடுது இல்ல, நான் தான் தொலை வைக்கணும்னு அவருக்கு என்ன செஞ்ச? படுத்த படுக்கையா இருக்கும் போதே அந்த புள்ள அவன் மக போய் கழுவி விட்டுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுக்கின்ற பொழுது மகனோ மகளோ சொந்தக்காரனோ அவன் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் கையில கொடுத்தான். ஜமாத் நீங்க கொடுத்தீங்களா? முத்தவலி கொடுத்தாரா? ஜமாத் தலைவர் கொடுத்தாரா? நான் தானே எல்லாத்துக்கும் நீங்க வாரிகளை இமாம்கள் ஆலிம்சாக்கள் நீங்க போய் கொடுத்தீங்களா? நோயாளி போய் கூட விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க அண்ணன் தம்பியா இருந்தா விசாரிக்கிறீங்க, பெரிய செல்வந்தனா இருந்தா போய் விசாரிக்கிறீங்க. பாவப்பட்டவன் கிடந்தாச்சுன்னா ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனா ஜனாசா நான் தான் தொலை வைக்கணும். என்ன உரிமையில நீங்க வாரிய? நாங்க கொள்கையை தான் பார்ப்போம், அது தனி விஷயம். அதே நேரத்தில் நீங்க உரிமை கொண்டாடுறீங்களப்பா. உரிமை கொண்டாடுவதற்கு ஒரு நியாயம் வேணும்ல, ஒரு தர்மம் வேணும்ல. இந்த ஜனாசாவை நான் தான் தொலை வைப்பேன் அப்படின்னா ஒண்ணு கடனை ஏத்துக்க, அல்லது அந்த ஜனாசாவுக்கு என்ன செலவுகள் இதுக்கு முன்னால உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அதை நீ ஏத்துக்க. விட்டுட்டு ஓடுதீங்கள. கொரோனா காலத்துல என்ன நடந்துச்சு? இதே ஊர்ல கொரோனா ஜனாசாவுக்கு இந்த ஆலிம்சா எங்க வராங்க கேளுங்களேன்.
கொரோனா காலத்துல துண்டக்கான துணியக்கான ஒண்ணு இல்ல, ஏன் அப்ப உரிமை கொண்டாட வேண்டியதானே? கொரோனா ஜனாசாவை நான் தான் தூக்குவேன், நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் அடக்கம் செய்வேன், நான் தான் துறப்ப வர வேண்டியதானே? எங்க போனீங்க? அப்ப தௌஹீத் ஜமாத்து வேணும். இந்த ஜமாத்து இருந்து இந்த பிள்ளைகள் என்ன வந்தா நாங்க தாங்கிக்கிடுவோம் இறைவனுக்காக அப்படின்னு வந்தாங்க. அப்ப எங்க போச்சு உங்க சட்டம்? அப்ப எங்க போச்சு உங்களுடைய இருமாப்பான பேச்சுக்கள்? யோசிக்கணும்ல. நாங்க இதெல்லாம் கோர்ட்ல வரையும் வாதமா வச்சிருக்கிறோம், சும்மா ஒண்ணும் சொல்லல. பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி ஜனாசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதான் கோர்ட்ல கேட்டிருக்கிறோம். வேண்டாங்க, தொலை வைக்கட்டும், எங்க வாப்பா இறந்தாச்சுன்னா அவரே தொலை வைக்கட்டும், 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, முதல்ல கடனை நிறைவேற்ற சொல்லிட்டு தொலை வைக்க சொல்லுங்க. வா கோர்ட்ல வந்து நீ பேசு. சட்டம் அப்படி இல்லையப்பா, மார்க்கமும் அப்படி சொல்லலையே. மார்க்கம் சொல்லாத ஒன்றை, இந்த நாட்டு சட்டம் சொல்லாத ஒன்றை எனக்கு இருக்குது நீங்க நினைச்சீங்கன்னா கேளுங்க, மத்தாட்ட கேளுங்க. அதனால சகோதரி அவர்களே, நாங்க எதுவுமே பிரச்சனை பண்ணல. பிரச்சனை பண்றது அதுதான், என் வீட்டுல நுழைஞ்சு என் அதிகாரத்தை பறிக்கிறது அவங்க. எங்கேயும் போய் நாங்க அதிகாரத்தை பறிக்கவே இல்லை. அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீ இந்த சமையல் பண்ணாத, அந்த சமையல் பண்ணாத, நீ இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு அவங்க தான் இது பண்றாங்க. இன்னொரு கோணத்திலேயே யோசிங்களேன், இந்த ஊர்ல சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டுமே, ஒரு கொள்கையில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்களா? வட்டி வாங்கக்கூடிய இருக்கிறாங்க, கடவுளே இல்லை என்று நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க, வேற வேற கொள்கை சார்ந்தவங்க இருக்கு. அப்ப அவங்கெல்லாம் முஸ்லீம்ங்கிற பேர்ல கொண்டு போய் அடக்கத்தானே செய்ய. தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் ஏன் மறுப்பு? வட்டி வாங்குறவன் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது, எனவே அவர் இறந்தால் நாங்க அடக்கம் செய்ய மாட்டோம் போடு போடுன்னு அப்ப தைரியம் இருந்தார். தண்ணி அடிக்கிறவன் அவன் கடைசி வரை தண்ணி அடிச்சே செத்தான், அவனுக்கு நாங்க ஜனாசா தொழுகை நடத்த மாட்டோம், கபரு தர மாட்டோம், உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த போடுங்க. அதாவது ஒரு நியாயம்னு சொல்லலாம், அதுவும் தப்புதான். ஒரு பேச்சுக்கு, ஒரு லாஜிக்கு சொல்றேன். அப்ப இது எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு விதத்துல அதே செய்திகளா? கடவுளே இல்லை என்று இந்த ஊர்ல இருக்கத்தான் செய்யறாங்க, பல்வேறு பகுதிகளில் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க இறந்தாலும் கொண்டு போய் இங்கதான் கொண்டு போய் அடக்குறீங்க. என்னதான் உங்களுடைய கொள்கை? அப்ப அதனால இதுல நாம எந்த பிரச்சனையும் பண்ணல. ஜனாசா விஷயத்துல நாம எந்த தகராறும் பண்ணல. தகராறு பண்றதெல்லாம் அவங்கதான். பழிய மட்டும் நம்ம மேல அழகா போட்டுருந்தாங்க. ஜனாசா வந்தோடனே தௌஹீத் ஜமாத்துக்காரன் பிரச்சனை பண்றான். நாங்க ஒரு காலத்திலும் பிரச்சனை பண்ணல, பண்ணவும் மாட்டோம். அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நாங்க எங்க ரூட்டே தனி. எங்க ரூட் என்னன்னா தாவா பண்றது. 4 பேர் தப்பு பண்றாங்கன்னா தப்பு பண்ணாதப்பான்னு திருத்துறது, அவங்கள்ட்ட போய் உபதேசம் பண்றது, இதுதான் எங்களுடைய வேலை. சண்டை போடுவது எங்களுடைய வேலை அல்ல. அப்படி சண்டை போடுறதா என்னைக்கே சண்டை போட்டுட்டு இருப்போமே. பெரிய பள்ளிவாசல் கட்டிருக்கீங்களா? அதுல என்ன இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொண்டாட தெரியாதா? பிரச்சனை பண்ண தெரியாதா? ஏற்கு தனி பள்ளி? ஒவ்வொரு ஊர்லயும் தனி பள்ளிவாசல் நாங்க ஏன் கட்டுதோம்? சண்டை போடணும்னு நினைச்சா நீங்க இன்னைக்கு நிம்மதியா இருக்க முடியாது. ஒரே சண்டை தான் நடக்கும். நாங்க அதை விரும்பவே இல்லை. நம்ம சீர்திருத்த பணி செய்யணும்னு நினைக்கிறோம். யாரோட மோதல் போக்கு, யாரோடு சண்டை போட்டு இருக்கணும், அது எங்களுக்கு நோக்கமும் கிடையாது, அது செய்யவும் மாட்டோம். எங்க கொள்கை உண்டு, நாங்க உண்டு, எங்களுடைய பிரச்சாரம் உண்டு, நாங்க போய்கிட்டே இருக்கிறோம். அதனால முழுக்க முழுக்க பிரச்சனை பண்றது அந்த தரப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.